செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களது நீங்கள் வாய் மூடு என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலனை இழந்து விட்டார் என்று அருமநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக, மற்றும் உண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله محمد رسول الله دخل الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சி முரித்தாகட்டும். அவனியிலே அவதரித்து மனிதர்களை புனிதர்களாக மாற்றிய நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள்
அனைவர்கள் மீதும், அதே போன்று அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஆரம்ப நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்கள், இனி வரக்கூடியவர்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பதிவு செய்து கொண்டு, அல்லாஹ் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு முதலில் எனக்கு எடுத்து சொல்லி தக்வாவை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த வண்ணம், நீங்களும் நல்லவைகள் எடுத்து தீயவைகளை விலக்கி நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் இறை அச்சத்தை வலியுறுத்தி வசியத்து செய்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றான். எல்லா படைப்புகளிலும் சிறந்த ஒரு படைப்பு மனித படைப்பு. இந்த படைப்புக்கு நிகராக எதிராக எதுவுமே இல்லை. உயர்வான கண்ணியமான ஒரு படைப்பு. படைக்கப்பட்ட படைப்பாகிய மனித படைப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து, படைத்தவனையும் மறந்து மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, நமக்கு முன்னால் உள்ள சமுதாயமும் இவ்வாறுதான் வாழ்ந்தது. வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஏகன் எடுத்து சொன்னானோ அதனை மறந்து மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமைப்பட்டு விபச்சாரத்திற்கும் வட்டிக்கும் கொடுமைக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் ஆளாகி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் சிலை வணக்கங்களில் ஈடுபட்டு தன்னிலை மறந்து மனித விழுமியங்களை தூரமாக்கி வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வறண்ட பாலைவனத்தின் ரோஜாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து சமுதாயத்தை ஓர் நிலைப்படுத்தி விழுமியங்களை பாதுகாத்து நல்ல மனிதர்களாக